இப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே அவர் உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானம் 5ஆம் இடம். அங்க அவர் திருப்திகரமா இல்லை. காரணம் குரு அங்க நல்ல வீட்டுல இல்லாததுனால, குரு தனக்கு சாதகமான வீட்டுல இல்லாததுனால பலருக்கு வியாபாரத்துல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இன்னும் சிலருக்கு உங்கள் பிள்ளைகள் ஒரு நெருக்கடியாவே ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா எனக்கு ஆபீஸ்ல நெருக்கடியா இருக்கு, நான் படிக்கிற இடத்துல எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு பினான்சியலா நெருக்கடியா இருக்கு அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய பணப்புழக்கத்தில் சில நெருக்கடிகள் இருக்கும். ஏன்னா குரு தனகாரகன், உங்க பணப்புழக்கத்தை நெருக்கடி கொடுப்பார். பகை விட்டு உட்கார்ந்து இருக்கார். ஆனா இப்ப என்ன ஆகுது, அந்த குரு பகவான் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகஸ்தானத்துல உச்சமடைகிறார். அதிசாரமாக செல்கிறார் குரு பகவான். ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு. அப்ப இந்த குரு பகவான் என்ன செய்ய போறாரு, உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போறார். சார் எல்லா திறமையும் இருக்கு, எப்பவும் மாதிரிதான் உழைக்கிறேன், ஆனா இப்ப மட்டும் எனக்கு பணம் வரவே இல்லை, ஏன் கஜானா காலியா கிடக்குன்னு திறந்து காட்டுறீங்க, அப்படி இருக்கு. அந்த நேரத்துல குரு பகவான் உங்க தனஸ்தானத்தை பார்க்கிறாரு பாருங்க, நல்ல தனவரவை தருவார்.